ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் நேற்று மார்னிங் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர் ஆத்விக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷால, நயன்தாரா, மார்க் ஆண்டனி இந்த மாதிரி நல்ல படங்கள், நல்ல ஹிட் படங்கள் கொடுத்த ஒரு டேரக்டர். எஸ்பெஷலி மார்க் ஆண்டனிலாம் அது ஒரு சயின்டிஃபிக் ஜேனரில் ஒரு வேற லெவல் படம். அப்படி இருக்கும்போது சரி, அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் வேற அஜித்துக்கு. அப்படி இருக்கும்போது லைக் ஏதோ ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் தேட்டரில் போய் பார்த்தது தான். அதே மாதிரி மெயினாக ட்ரைலர் அண்ட் டீசர் கட்ஸே பயங்கரமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போய், மினிமம் கேரண்டி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் தேட்டரில் போய் பார்த்த படம் அது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அஜித் குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரெட் டிராகன்ற ஒரு பேரில் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். ஸோ இந்தியாவிலே ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு சொல்லலாம். ஸோ அவரை தெரியாத ஆளுங்களே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர். அவர் கேங்ஸ்டர் தொழில் இருக்கிறது அவங்க ஒய்ஃப் த்ரிஷாவுக்கு பிடிக்கல. ஏன்னா த்ரிஷாவுக்கு குழந்தை பிறக்குது. ஸோ பிறந்த உடனே அப்போ அஜித் கிட்ட சொல்றாங்க, நீ இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சுத்தமா ஒரு நார்மல் மனுஷனா வந்து என் குழந்தைய தொடு அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டு போறாரு. நான் இப்போ போறேன், போயிட்டு 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நார்மல் மனுஷனா வர இந்த கேங்ஸ்டர் தொழிலெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் பண்ண கேசஸ்க்கெல்லாம் வாண்டடா போய் ஜெயிலில் சரண்டர் ஆயிட்டு ஒரு 18 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு திரும்பி வராரு அவர் பையனை பார்க்கறதுக்கு. வரும்போது அவர் பையன் காணாம போறான். அதுக்கப்புறமா அவர் பையன் திரும்பி கிடைக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அவர் பையனை எப்படி அவர் காப்பாத்தினாரு அந்த பிரச்சனையில இருந்து அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியலான ஒரு ஒன்லைனர் தான் அந்த கதை. நீங்க பல படங்கள்ல பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சிம்பிளான ஒரு கமர்ஷியல் ஒன்லைனர் தான் அந்த படத்தோட கதை. ஸோ மெயினா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகே அஜித் குமார் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. உண்மையிலே சொல்ல போனா ரீசெண்டா அவர் பண்ண படங்கள்ல இந்த படத்துல தான் அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு மாசா இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஆக்ஷன் சீன்ஸும் அடிச்சு கணக்கலப்படுத்திருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே சரி. பிளஸ் ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே நிறைய இடங்கள்ல சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நிறைய கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காரு. பிளஸ் எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு ஆக்டிங்கும் அவரோட அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் படத்துல எல்லாமே கலந்துருக்கு. எமோஷன்ஸ், ஹியூமன்ஸ், அந்த அந்த சின்ன சின்ன ஹியூமர், ஒன்று ரெண்டு கவுண்டர் காமெடிஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா ஃபுல்லி அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கடா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. நல்ல மாஸ் எலிமெண்ட்ஸும் நிறைய இருந்தது. அது செமையா பண்ணியிருந்தாரு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜித்துக்காக அப்படின்ற ஒரு கதையா வந்து ஆத்விக் எழுதுனதுனால ஸோ இந்த படத்துல அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு அஜித் இந்த படத்துல. அதே மாதிரி த்ரிஷா அவங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க இந்த படத்துல. ஸோ அஜித்துக்கு ஒய்ஃபா ஒரு ரோல் பிளஸ் கதையும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். பட் அவங்களே படத்துல வந்து ஒரு ஒரு 4-5 சீன்ஸ்ல தான் அப்படி வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் அவங்க கேரக்டர். பட் அதுவும் ஓரளவு வெயிட்டேஜான ஒரு கேரக்டர் தான். அது கொடுத்த கேரக்டரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க தெரிஞ்சா. இன்னும் கொஞ்சம் அவங்க கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணிருக்கலாம். பட் அவங்க கொடுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினா அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து டியூவல் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துல, அண்ணன் தம்பின்ற மாதிரி. அவர் தான் வில்லனு. பட் ஆனால் வில்லன் கேரக்டர் ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஏன்னா அந்த அஜித் அளவுக்கு ஈக்குவலான ஒரு வில்லனா ஒரு பெரிய வில்லன் யாரையாவது போட்டிருக்கலாம் இப்போ கோலிவுட்ல இருக்க வில்லன். பட் ஆனால் இவங்க வந்து சரி அர்ஜுன் தாஸே போதும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ட்ரைக்காக. பட் அவங்களால முடிஞ்ச எஃபெக்டை நல்லாவே கொடுத்திருந்தாரு அர்ஜுன் தாஸ். அந்த ஒரு வில்லனிசமா இருக்கட்டும், ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நல்லா நீட்டா பண்ணியிருந்தார் வில்லனிசம். கண்டிப்பா அவருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வில்லனா படம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ரொம்ப ஓரளவு நல்லா நீட்டாவே பண்ணியிருக்காரு. பட் என்னதான் அந்த படத்துல வில்லனுக்கு பெரிய இதுவே இல்லாத மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே சம்பவம், அஜித் சம்பவம்னால இந்த படத்துல அந்த வில்லன் கேரக்டர் கொடுத்த வரைக்கும் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு லைக் அர்ஜுன் தாஸ். அதே மாதிரி பிரபு அவர் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு படத்துல. அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ஸோ த்ரிஷாக்கு அங்கிளா ஒரு ரோல், அந்த ரோலை நல்லா பண்ணியிருந்தாரு பிரபு. அதே மாதிரி பிரசன்னாக்கும் இந்த படத்துல ஒரு ரோல் இருக்கு. த்ரிஷாக்கு அண்ணனா ஒரு ரோல். ஸோ அவரோட கேரக்டர் இந்த படத்துல நல்லா இருக்கும். ஸோ படம் ஃபுல்லா அப்படியே டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட்டிங் ரோல் தான். அதுவும் பிரசன்னா ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. மெயினா சுனில் அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமாருக்கு ஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. செம ரோல் அவருது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ சும்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கும் நிறைய ஸ்டன் சீன்ஸ்லாம் இருக்கு, மாஸ் சீன்ஸ்லாம் இருக்கு இந்த படத்துல. சுனில் ரொம்ப அந்த சீன்ஸ்லாம் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. மெயினா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லே அவரும் இந்த படத்துல ஒரு சின்ன காமெடினா வராரு படத்துல. ஒரு 3-4 சீன்ஸ் தான் வராரு. பட் வர சீன்ஸ் எல்லாம் ஓரளவு காமெடி ஓகேவா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு ஒரு கேமியோ வந்திருக்காரு. ஜஸ்ட் ஒரு சீன் தான். அதுவும் ஃபைன். அவருக்கு ஆக்சுவலா அந்த சீன் வேற யாரும் கூட பண்ணிருக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சீன் தான். சும்மா பேருக்குன்னு ஒரு கேமியோ கூப்பிட்டுருக்காங்க அவர். அதே மாதிரி மெயினா பாத்தீங்கன்னா பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் இந்த படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்களது. ஏன்னா அவங்களால தான் அந்த கதையே ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ அவங்க கேரக்டரும் பிரியா பிரகாஷ் வாரியர் நல்லா நீட்டாவே பண்ணிருக்காங்க. மெயினா கார்த்திகேயா தேவ் அவர் தான் இந்த படத்துல அஜித்துக்கு பையனா பண்ணிருக்காரு. அவர் ஆல்ரெடி நீங்க இந்த சலார் படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த பிருத்திவிராஜ் கேரக்டரோட அந்த அந்த சைல்ட்ஹுட் கேரக்டர் அவர் பண்ணிருப்பாரு. ஸோ கார்த்திகேயா தேவ் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துல நல்லா இருந்தது. அஜித்துக்கு பையனா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. நல்லா நீட்டா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன்லாம் வந்து ஒரு கேமியோ பண்ணாங்க. வேற லெவல். ஸோ சிம்ரன் வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த சிம்ரன் வரும்போது ஒரு தனி வைப் இருந்தது இந்த படத்துல.
ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட கேரக்டர். இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்களுதுமே ரொம்ப நல்லா நீட்டா சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஜாக்கி ஷெரப் அவரும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான அந்த ஒரு வில்லன் ரோல் தான் அவருதுமே. அவரும் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. ஒரு சின்ன ஒரு வில்லன் ரோல் தான் அவருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஷைன் டாம் சக்கோ அவரும் ஒரு கேமியோ வராரு. ஸோ அவரு தான் ரொம்ப நல்லா இருந்தது. நீட்டா அந்த வர கேமியோ ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் வராரு படத்துல. ரொம்ப நல்லா நீட்டா அந்த அவரோட கேமியோவும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து எல்லா கேஸ்டிங்கும் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா மியூசிக் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட். நான் சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் அவரோட மியூசிக் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ்லாம் அதகலப்படுத்திட்டாரு. நிறைய ரீமிக்ஸ் சாங்ஸ் தான் போட்டு பீட்லாம் தியேட்டர்ல டான்ஸ் மூவ்மெண்ட் ஆக்கி விட்டாரு. சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. அதுல ஒரு அந்த ஒரு மலேசியன் ரேப்பர் ஒரு சாங் ஒண்ணு பாடிருப்பாரு. அந்த பீட்லாம் தியேட்டர்ல நம்மளே ஏஞ்சி ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வைப் இருந்தது. ஸோ சாங்ஸ்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு மியூசிக்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் தாறுமாறா இருந்தது. ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஒரு டோல்பி அட்மாஸ்பியர்ல ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கூட தியேட்டர்ல போய் படத்தை பார்த்தீங்கன்னா வைபை ஃபீல் பண்ணுவீங்க. ஜி பிரகாஷ் குமார் சாங்ஸுக்கும் சரி, பிஜிஎம்மும் சரி, அந்த மாசான பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா போட்டிருக்காரு. அவரே ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கட்டு நான் மியூசிக் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் இந்த போட்டிருக்கேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஃபுல் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு ஜிவி. அது இந்த படத்தோட அவுட்புட் பார்க்கும்போதே தெரியுது. படத்துல செமையா இருக்கு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மிரட்டிட்டு இருக்காரு ஜிவி. செம்மையா இந்த படத்துல அந்த ஒவ்வொரு சீனும் அப்படியே பயங்கரமா எலிவேட் பண்றாரு. அந்த அஜித்தோட அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக் இந்த படத்துல ரொம்ப நல்லா நீட்டாவும் போட்டிருந்தாரு. அவரோட அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வெளியே விட்டுட்டு வெளியே வந்து ரொம்ப அப்படி ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ்ல ஒரு அடி அடிச்சிருக்காரு. அது உண்மையா சூப்பரா இருந்தது. என்னடா இது ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருக்காரா இல்ல தெலுங்குல டிஎஸ்பி தமன் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபிநந்தன் ராமானுஜம் அவரோட சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் டிஏ ஒர்க் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஒவ்வொரு சீன்ஸுமே அந்த ஃப்ரேம்லாம் பயங்கரமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டன்ட் சீனுமே படம் ஃபுல்லாமே நிறைய ஸ்டன்ட்ஸ் தான் இருக்கும் இந்த படத்துல. கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே ஸ்டன்ட் நிறைய மாஸ் எலிமெண்ட்ஸ் பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே அந்த அந்த கட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது படத்துல. ரொம்ப வந்து அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ நீட்டா இருந்தது. அவரோட சினிமாட்டோகிராஃபி சரி, பிளஸ் வந்து விஜய் வேலுக்குட்டியோட எடிட்டிங்கும் சரி, நிறைய சீன்ஸ்ல வந்து கட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ரொம்ப நீட்டா கிறிஸ்பா ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள படத்தை ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி வந்து கட் பண்ணியிருந்தாரு. எங்கேயும் பெருசா லேக் ஆகாத அளவுக்கு எடிட் பண்ணியிருந்தாரு. அது படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அந்த அவரோட எடிட்டிங். மெயினா டேரக்டர் ஆர்த்திக் ரவிச்சந்திரன் அவர் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு. வந்து விஷால நயன்தாரா ஒரு மாதிரியான அந்த ஒரு படம், அது ஒரு 18+ படம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் அவர் பண்ணது இந்த மார்க் ஆண்டனிலாம் வேற லெவல். அது கோலிவுட்லேயே ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ட்ரை. அது செமையா இருந்தது. அப்பயே அவங்க மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிளஸ் அவர் வெறித்தனமான ஒரு அஜித் ஃபேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு மெயின் காரணத்துக்கு தான் அந்த படம் நான் போய் பார்த்தது தியேட்டர்ல. ஸோ ஒவ்வொரு சீனுமே அப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அவருக்காகவே வந்து அவர் ரசிச்ச அஜித் இது மாதிரி அவர் ரசிச்ச மூமெண்ட்ஸ் அது எல்லாமே இந்த படத்துக்குள்ள போட்டு இந்த படத்துல எக்கச்சக்க அஜித் படத்தோட ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். தீனா படத்துல இருந்து அமர்கலம் படத்துல இருந்து பில்லா படத்துல இருந்து எக்கச்சக்க படம் நிறைய அதுல வந்து டயலாக்ஸுமே அதுல வந்து போட்டிருக்காங்க. பிளஸ் அடிக்கடி நிறைய ஒரு சில சீன்ஸ்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ற மாதிரி நல்லா இருந்தது அது படத்துல. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த ஒரு அஜித்தோட ரெஃபரன்சஸ் நிறைய வரும். நீங்க இந்த படம் பார்க்கணும்னா அஜித் படங்கள் நிறைய படம் பார்த்து ஆளா இருந்தா அந்த படத்தை பார்க்கலாம். இது பக்கா ஃபேனுக்கான ஒரு படம் தான் மெயினா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அதுல இன்னும் ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்ணிருக்காங்க படத்துல. ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஒரு ஹீரோஸ் எல்லாம் வருவாங்க இதுக்குள்ள. அவங்க அஜித் உட்காந்துருப்பான். அது யாருன்னு சொன்னா சின்னதா ஒரு ஸ்பாயில் ஆகிட்டு போயிடும். ஏன்னா அது படத்துல அவ்வளவு முக்கியமான விஷயம். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செமையா இருந்தது. நிறைய பேர் வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள. அந்த ஹாலிவுட்ல நம்ம மெயினா பார்த்து ரசிச்ச கேரக்டர்ஸ்லாம் அதுக்குள்ள வந்திருக்காங்க. செமையா இருந்தது. படத்துல நிறைய அந்த ஓவர் பில்டப் சீன்ஸ்லாம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கமர்ஷியல் படம்ன்ற போது இந்த படத்துல பெருசா அந்த லாஜிக் இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பெருசா கதையை பத்தியே யோசிக்காம பக்கா அது ஒரு ஏகே ஃபேன் பாய் சம்பவம். அப்போ வந்து இந்த படம் எவ்வளவு மாசா இருக்கும், அஜித் படம் எந்த அளவுக்கு மாசா இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட்ல போய் படம் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டா இருக்கும். மெயினா பக்கா தியேட்டர் வாட்ச் இந்த படம். அது பெருசா என்ன பொறுத்த வரைக்கும் லேக்ன்றது எனக்கு படத்துல எதுவும் பெருசா படலை. ஏன்னா வந்து கதை ரொம்ப சிம்பிள் கதை என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து கதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதி இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்திருந்தா இன்னும் படம் வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. பட் ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பக்கா சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாஸ் கமர்ஷியல் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற போது வந்து அது ஒரு நீட்டான ஒரு அவுட்புட் இந்த படம் பார்க்கும்போது பக்கா தியேட்டர் வாட்ச்னு சொல்லலாம். பட் ஆனால் கதையா பார்க்கும்போது படத்துல பெருசா கதை இல்லை. அதை நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா கதைன்றது இதுல பெருசா எதுவும் இல்லை. பிளஸ் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையும் இது கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலோட்டமா ஒரு கதையை வச்சுட்டு ஸோ அஜித்தை ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் எலிமெண்ட்ஸா நிறைய சீன்ஸை உள்ள போட்டு அவர் அப்படியே வெறும் மாசா மட்டும் காட்டி படத்தை முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஆத்விக் வந்துட்டாரு. அதுக்கேற்ற ஒவ்வொரு சீன்ஸும் அவர் யோசிச்சு எழுதுனதே எனக்கு நல்லா தான் இருந்தது. ஏன்னா நம்ம ரைட்டிங்ல அவர் இங்க கோட்டை விட்டாலும் அங்க மெயினா அந்த அஜித்தோட அந்த ஒரு கேரக்டர் டிசைன் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஒவ்வொரு சீன்ஸுமே அவ்வளவு மாசா எலிவேட் பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான மாஸ் கமர்ஷியல் படம் அது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அஜித் படம் பக்கா மாசா வந்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் ஃபேன்ஸ்க்கு ஒரு வேற லெவல் ட்ரீட்டா இருக்கும். ஒரு காமன் ஆடியன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் நல்ல டீசென்டான ஒரு வாட்சா தான் இருக்கும் தியேட்டர்ல பார்க்கும்போது.
ஸோ வயலண்டிக்கான சீன்ஸும் நிறைய அந்த படம் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலியோட சின்ன குழந்தைங்களோட போய் பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் ஆல்ரெடி 16+ தான் போட்டிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது வந்து உண்மையில ஆர்த்தி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று வச்சு லைக் 2026ல இன்னொரு படம் இவங்க பண்ணிட்டு வரா மாதிரி அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. கண்டிப்பா அஜித் இன்னொரு 2 படம் இவருக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா ஆர்த்திக் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான். இன்னும் கதையும் ஸ்ட்ராங்கா எழுதி அஜித்துக்கு இன்னொரு படம்லாம் கொடுத்தாருன்னா மாசா இருக்கும். உண்மையில அஜித் அவ்வளோ பக்கவா யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கதை அஜித்துக்காக எழுதின கதை. உண்மையிலே இந்த படத்துல வேற எந்த ஹீரோவாவது நடிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த அளவுக்கு இது இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்துக்காகவே எழுதினால வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. உண்மையா அந்த படத்துல நான் பெருசா பாசிட்டிவா நான் ரசிச்ச விஷயங்களே அஜித்தோட அந்த ஆக்டிங்கும் அவரோட அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்டும் பிளஸ் ஜிவி பிரகாஷ் குமாரோட அந்த மியூசிக் பிளஸ் இந்த சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது மட்டும் தான் நான் பயங்கரமா ரசிச்சு இந்த படத்தை பார்த்தது. இதுக்காகவே போய் பக்காவா பார்க்கலாம். ஆனா அந்த படம் நீங்க தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு வைப் இருக்கும். நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு நார்மல் இந்த ஒரு கமர்ஷியல் படம் பார்த்து ஒரு ஃபீல் தான் இருக்கும். பக்கா தியேட்டர் மெட்டீரியல் ஒரு நல்ல தியேட்டரா பார்த்து போய் பாருங்க. ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா இந்த ஒரு லாங் வீக்கெண்டுக்கு போய் தியேட்டர்ல போய் நம்பி ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் பார்க்கலாம். நல்ல ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் படம் பார்த்துருந்தனால அது மெயினா அஜித் படம் இந்த மாதிரியான ஒரு ஃபுல் மாஸ் எலிமெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு வாட்ச். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். மெயினா டெக்னிக்கலி அவ்வளோ சவுண்டான ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்றது நம்பலாம். ரொம்ப ஒரு நீட்டான ஒரு படம் தான் அது. போய் பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.